ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்களுக்கு அன்மஸ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுன்னு பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா வெறும் சாதம் வச்சிருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கீரை குழம்பு வச்சிருக்கேன். இந்த கீரை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து உங்களுக்கு அயர்ன் சத்து உள்ளது. கீரை வந்து பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாரி பண்ணி குடுத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ஸ்பெஷலா இருக்கும். நல்லாவும் சாப்பிட்டுருவாங்க. குழம்புல ஊத்தி குடுக்கலாம். சின்ன குழந்தைகளுக்கு பார்த்தா நெய் நல்லா வந்து லைட்டா ஊத்திட்டு குடுக்கலாம். குடுத்தா ரொம்ப சூப்பரா சாப்ட்டுருவாங்க. இது வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில பார்த்தீங்கன்னா, முதல்ல நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு ஒரு சட்டில எண்ணெய் ஊத்திக்கிட்டு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் லைட்டா மிளகு போட்டுக்கிட்டு, ஒரு துண்டு இஞ்சி போட்டுட்டு, வெள்ளைப்பூடு 2 துண்டு போட்டுட்டு, அதில பார்த்தீங்கன்னா, நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அந்த ஜீரகம், அந்த இஞ்சி தனியா, பூண்டு தனியாவும் போடலாம். நம்ம இஷ்டம் தான். அத போட்டுக்கிட்டு, இந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வதக்குன பிறகு, நல்லா வதக்கிங்க. வதக்கிட்டு அதோட வந்து கீரையும் போட்டுருங்க. கீரையும் போட்டுட்டு நல்லா மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுட்டு, இந்த கீரைய வந்து நல்லா வந்து வேக வச்சுருங்க. குக் பண்ணிருங்க. குக் பண்ணி வேக வச்சுட்டு, அதில பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப பிளட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சின்ன வெங்காயம் சேர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்த நல்லா சேர்த்துட்டு, இது நல்லா வந்து மூடி வைக்காம ஒரு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்ச தண்ணிய இருத்து, லைட்டா கொஞ்சம் உப்பு, சால்ட்ட போட்டு நீங்க சூப்பா கூட பயன்படுத்தலாம். பெரியவங்களுக்கு ரொம்பவே நல்லது. நான் வந்து அடிக்கடி சாப்பிடுவேன் இந்த இது. அந்த கால்ல உள்ள கருப்பெல்லாம் மறைஞ்சிரும். அதனால வந்து நீங்க கால்ல உள்ள கருப்பு, பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே ஆகும். இந்த மாரி சூப் வந்து டெய்லி சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. இது நல்லா பண்ணிட்டு என்ன செய்யணும்னா, சூப்ப சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மீதமுள்ள இந்த கீரை இலை, அதாவது வந்து நம்ம போட்ட கார்லிக்கு, நம்ம போட்ட வந்து ஜிஞ்சரு, அதோட எல்லாமே என்ன செய்யணும்னா, மிக்ஸில நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. நல்லா பாருங்க, நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு, இத வந்து என்ன செய்றீங்கன்னா, நல்லா மிக்ஸில அடிச்சுடுங்க. மிக்ஸில அடிச்சுட்டு, எப்போதும் போல எண்ணெய காய வச்சுட்டு, ஒரு கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வெந்தயம் லைட்டா போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்லா வதக்குன சாம்பார் பொடி லைட்டா போட்டுக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கங்க. சாம்பார் பொடி போட்டுட்டு, அந்த சாம்பார் பொடிய வந்து என்ன செய்றீங்கன்னா, நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நீங்க பெரிய வெங்காயம் இதுக்கு போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ஓகேவா? தாளிக்கிறதுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த இந்த தாளிப்ப போட்டுக்கிட்டு, தாளிப்பு முடிச்ச பிறகு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இந்த அரைச்சு வச்ச விழுத போட்டுறலாம். ஸோ இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நீங்க குக்கர்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து துவரம்பருப்பு துவரம்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் குக்கரில் நல்லா ஒரு 4 விசில் வச்சு வேக வச்சு லைட்டாக எடுத்துக்கங்க. ஒரு ஒரு கை போடுங்க போதும். அது போட்டுட்டு அந்த குக்கரில் நல்லா மசிச்சு விட்டு, அந்த குக்கரில் உள்ள பருப்பு நல்லா மசிச்சு விட்டு, லைட்டாக நீங்கள் வேக வைக்கும்போது மறக்காமல் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஆ ஆமாம், மஞ்சள் பொடி மறக்காம போட்டுருங்க. மஞ்சள் பொடி, பெருங்காயத்தூள் போட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வேக வந்ததுக்கப்புறம், அந்த இத வந்து இந்த பருப்போடு சேர்த்து ஆட் பண்ணுங்க. ரொம்பவே சுவையா இருக்கும். இத நீங்க கெட்டியா பண்ணீங்கன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். நல்லா ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா, சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். சப்பாத்திக்கு வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல்ல இந்த கீரை வந்து ரொம்பவே சுவையா இருக்கும். இந்த கீரைக்கு பதிலா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை போடலாம். அரைக்கீரை நான் வந்து எதில பண்ணுவேன்னா, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பாலாக்கீரைல பண்ணுவேன். பாலாக்கீரை சுவையா இருக்கும். இந்த மாரி பண்ணீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அமேசிங்கா இருக்கும். இது ரொம்ப சத்தானதும் கூட. நான் அதில தக்காளியும் சேர்த்துருக்கேன். தக்காளி சொல்ல மறந்துட்டேன். தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி இத போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா ஒரு கிரேவியா இருக்கும். சாப்பிடலாம். இத வந்து மறக்காம வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல குழந்தைகளுக்கு செஞ்சு குடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து சாதத்துக்கு வந்து நல்லாவே சாப்பிட்றதுக்கு ஏற்றதா இருக்கும். நான் கொஞ்சம் ஊறுகாய் வச்சுருக்கேன். ஏன்னா ஊறுகாய்ல உப்பு இருக்கும். அதனால் ஊறுகாய் சேர்க்க மாட்டேன். ஸோ ஊறுகாய்ல உப்பு இருக்கும். இந்த மாரி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும். பாருங்க. பார்க்கவே ரொம்ப சுவையா இருக்கா? பார்க்கவே நல்லா அமேசிங்கா இருக்கு. சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நீங்க குழந்தைகளுக்கு இப்ப குழந்தைகளுக்கு செஞ்சு குடுங்க. பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இத வந்து மறக்காம வீட்ல செஞ்சு குடுத்து எனக்கு எப்படின்றத கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. இதுவரைக்கும் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்க கமெண்ட் தான் எங்க வளர்ச்சிக்கு உதவும். இந்த மாரி வந்து ஒரு ஒரு அருமையான டிஷ்ஷ வந்து உங்க குழந்தைகளுக்கு செஞ்சு குடுங்க. செஞ்சு குடுத்துட்டு
அதை வந்து மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் செய்கிறது மறக்கவே மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எங்கள் வளர்ச்சிக்கு உதவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் கிராண்ட்மாஸ் கிச்சன் டேனியல்.